இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்களா? இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து நீங்க பார்க்க முடியும். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நான் இருக்கேன் தமிழா, நான் உங்கள் இளங்கோ. நீங்க நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பிளேலிஸ்ட்னா என்ன, அதை எப்படி வந்து கிரியேட் பண்றது, அதனால என்ன பயன் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா உங்களுக்கு புரியாமல் போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளேலிஸ்ட்னா வந்து உங்க யூடியூப் சேனலோட லிஸ்ட் மற்றும் குரூப் ஆகும். அது இல்லாம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா பார்த்து முடிச்சோன்னா அடுத்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளே ஆகும். ஓகே, அடுத்து நம்ம இதை வந்து எப்படி கிரியேட் பண்றது இந்த பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட பயன்கள் பார்க்கலாம். இந்த பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்றதுனால உங்க வீடியோக்கு வந்து அதிக வியூஸ் போறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா அடுத்தது வந்து அதை பார்த்து முடிச்சோன்னா கீழே வந்து ஷோ ஆகும் நிறைய வீடியோ. அதையும் சேர்ந்து பார்க்கறதுனால வியூஸ் வந்து ரொம்ப போறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் வந்து ஈஸியாக குரூப்பாக வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். அதனால வந்து வாட்ச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால வந்து உங்க வியூஸ் வந்து ரொம்ப அதிகரிக்கும். அதனால வந்து எல்லாருமே பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம எப்படி அடுத்தது வந்து அந்த பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறது இப்போ லைவா பார்ப்போம். வாங்க, உங்க யூடியூப் சேனல் ஹோம் பேஜுக்கு போயிருங்க. ஹோம் பேஜ் போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அடுத்த வீடியோஸ், அடுத்த மூணாவது பிளேலிஸ்ட்டு. நான் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து கினிமாஸ் டியூட்டோரியல், அப்புறம் வந்து யூடியூப் சீரியஸ், இது மாதிரி வந்து குரூப்பாக வந்து பிரித்து வச்சுருக்கேன். இது மாதிரி எப்படி வந்து பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வீடியோஸ் போய்க்குங்க. வீடியோஸ் போயிட்டு இது வந்து கினிமாஸ் டியூட்டோரியல் போட்டிருக்கேன். அதனால் அந்த வீடியோவை ரைட்டில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் டு பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ பிளேலிஸ்ட் அப்படின்னு மேலே டாப்பில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கினிமாஸ் டியூட்டோரியல் அந்த வீடியோவை தான் கிளிக் பண்ணேன். அதனால் வந்து அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன். கினிமாஸ் டியூட்டோரியல். நீங்கள் ஒரு டெக்கு வந்து அப்டேட் எதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதில் டெக்கு பற்றி நீங்கள் வந்து டைட்டில் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே வந்து ப்ரைவேட் கொடுக்காதீங்க, பப்ளிக் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ தெரியும் அந்த பக்கம் கிரியேட் ஆயிரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கினிமாஸ் டியூட்டோரியல் போட்டிருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணுறேன். மறுபடியும் வந்து சேவ் அதே மாதிரி கொடுத்து. ஆனால் வந்து இதில் ரெண்டாவது வீடியோ செலக்ட் பண்ணும்போது நம்ம என்ன ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் டியூட்டோரியல். அதனால் அந்த இதை வந்து டிக் பண்ணி கீழே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ பிளேலிஸ்ட்டில் வந்து அந்த 2 இது வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நான் வந்து கொஞ்சம் ஓடிவி காட்டுறேன். நீங்கள் வியூ கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் இது ஓட்டிவிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சந்தேகம் மற்றும் கேள்வியில் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.